அப்ப இளையராஜா வந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போய் கத்துக்கிட்டாரு? வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டாரு. ஆனா அவரோட ஞானம் அப்படிதான் நான் இசைன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இந்த ஆல்பம் எல்லாம் ஹிட் கொடுத்துருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா பெரிய என்ன ஃபுல் ஆல்பம் ஹிட் வரைக்கும் அப்படிதான் ட்ரை பண்றேன். இப்போ பண்ணிட்டு இருக்க படத்துல கூட ஒரு 2 சாங் பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா ரீச் ஆகும் அந்த சாங். அதுதான் மியூசிக்கை பொறுத்தளவுல நான் தெரிஞ்சுக்கிட்டது. அதுதான் ராஜா சார்ட்ட அவ்வளவு சூப்பரா இருக்கு. எங்க விரட்டா மாதிரியே இருக்கு. அதுல கொஞ்சம் இந்த யூத் பசங்க மட்டும் சவுண்டோட இருக்கிறதுனால அது மியூசிக் தான் நினைச்சுக்கிறாங்க. சத்தம் வேற, மிசை வேற. இப்ப சத்தம் தான் அதிகமா இருக்கு. சத்தம்ங்கிறது ஹாய்னு நம்ம கத்துறோம்னு வச்சுங்க, அதை நீங்க நம்ம மியூசிக் நினைச்சிட முடியாது. மியூசிக்ங்கிறது வேற. நம்மளை அந்த கேரக்டரோட ஒன்றை வைக்கணும். நீங்க லவ் பண்றீங்கன்னா நான் லவ் பண்ணணும். நீங்க வந்து கம்மி ஓக ஆகும்பீங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சுக்காக தூக்கி போட்டீங்க சவுண்ட் எல்லாம். அது கதையோட ஓட்ட இசை. நல்ல வரிகள், நல்ல டியூனு. எப்போ வேணாலும் 20 வருஷம் கழிச்சு கூட நீங்க தான் சொன்னாலும் இது ஒரு பிசினஸ் உலகம் தான். நமக்கு ஒரு மார்க்கெட் இருந்துகிட்டே இருந்தால் தான் நம்மள அந்த சினிமா கண்டுக்கும். சார், மியூசிக் முறையாக கற்றுக்காம ஒரு சாங்கில் 2 சாங்கில் போட்டால் ஃபுல் ஆல்பமே இட்டு, அது எப்படி சார்? இல்லை, ஆல்பம்ங்கிறது எப்படின்னாக்கா, ஒரு படம் பண்ணுறோம்னாக்கா, இப்போ வந்து இப்போ வைரமுத்து சார் இருக்காரு. அவரு கூட வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் படிச்சிருப்பாங்க? எல்லாருமே டிகிரி முடிச்சிருப்பாங்க. அவர் படிக்கிற அந்த காலேஜில் எல்லாருக்குமே கவிதை எழுத வந்தது. கவிதைங்கிறது தனி. அந்த மாதிரி தான் இசைங்கிறதும். நமக்கு பர்த்லேயே அது இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து கத்துக்கிறது வேற, நமக்கு தானா வர்றது வேற. அந்த மாதிரி ஞானம் இயற்கையா. இப்ப இளையராஜா வந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போய் கத்துக்கிட்டாரு? வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டாரு. ஆனா அவரோட மூளையில யோசிப்புல இன்னைக்கு சிம்போனி வரைக்கும் போயிட்டாரு. ஒரு பீத்தாவன் மொசாட் மாதிரி வேற ரேஞ்சில் சிம்போனி வரைக்கும் போய் பண்ணிட்டாரு. அது வந்து ஒரு கலைஞனை பிறக்கிறது. அந்த மாதிரிதான் இசைங்கிறது. கத்துக்கிட்டு வர்றது, நீங்க கத்துக்கிட்டு வர்றது தேரி மட்டுமே தான் தெரியும். இப்ப இதுல தேரி இருக்குன்னா அத்தனை நோட் இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு, இ இருக்கு, இதுதான் தெரியும் உங்களுக்கு. ஆனா இதெல்லாம் தெரியாம ஒண்ணு நீங்க யோசிச்சீங்கன்னா அது வேற மாதிரி ஒரு உணர்வை உண்டு பண்ணும். அப்படிதான் பாட்டுங்கிறது அது தானா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஞானம். அப்படிதான் நான் இசையை நினைக்கிறேன். அப்படிதான் இந்த ஆல்பம் எல்லாம் ஹிட் கொடுத்துருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா பெரிய என்ன ஃபுல் ஆல்பம் ஹிட், பார்வண்டு பையன் ஃபுல் ஆல்பம் ஹிட், சார்லி சாப்ளின் ஃபுல் ஆல்பம் ஹிட், சுந்தர டிராவல்ஸ் ஃபுல் ஆல்பம் ஹிட், ஸ்டைலு ஃபுல் ஆல்பம் ஹிட். இப்படி நான் பண்ண பாட்டெல்லாம் ஃபுல் ஆல்பம். நான் பண்ணியிருக்க படமே வெறும் 28 படம் தான். இப்ப நிறைய பேர் மற்ற மியூசிக் டேரக்டர்லாம் வந்து 250, 300, 150 படம் பண்ணியிருக்காங்க. நான் பண்ணியிருக்கதே கொஞ்சம் படம் தான். அதுவே ஹிட் பண்ணியிருக்கோம். படம் ஓடாம கூட இருக்கும், அந்த பாட்டு ஹிட் ஆகிருக்கும். அப்படிதான் பண்ணியிருக்கேன். இன்ன வரைக்கும் அப்படிதான் ட்ரை பண்றேன். இப்ப பண்ணிட்டு இருக்க படத்துல கூட ஒரு 2 சாங் பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா ரீச் ஆகும் அந்த சாங். இப்ப படம் பண்ணிட்டு இருக்கீங்க? பண்ணிட்டு இருக்கேன். 4 படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் வசூல் மன்னன் ஒரு படம் முடிச்சிட்டேன், ரீ ரெக்கார்டிங் முடிச்சிட்டேன். எப்படி இந்த மாசம் எண்டு தீபாவளி கழிச்சு ரிலீஸ் ஆகும். அடுத்து நடுநாடுன்னு ஒரு படம் வந்து இப்போ டப்பிங் போயிட்டு இருக்கு. அந்த படத்துக்கு ஒரு 3 சாங் பண்ணியிருக்கேன். அடுத்து இனிய பயணம்னு அந்த படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இப்ப திருப்பாவைன்னு ஒரு படம் முடிச்சுட்டாங்க. அதுவும் அந்த படம் வந்து ரவிச்சந்திரன் அவர் தான் இயக்குறாரு. அந்த படம் முடிச்சிருக்கேன். இப்படி படங்கள் இன்னும் ஒரு 4-5 படங்கள் பேசிட்டு இருக்கேன். நான் எதிர்பார்க்கறது எப்படின்னா, சினிமா பொறுத்த ஒரு ஆர்டிஸ்ட் பக்காவா இருந்தால் தான் ஒரு பாட்டு பெரிய ரீச் ஆகுது. அதனால ஆர்டிஸ்ட் சைடு இப்போ கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிடைச்சா அந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டு போகலாம். நம்ம ஒரு தனியாளாவே இருந்து கஷ்டப்பட்டு வர்றதோட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அது பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறது. சார், உங்களோட பலம் திரையில் பின்னணி இசையா அல்லது பாடல் இசையா? ரெண்டுமே. பின்னணி இசையும் நீட்டா பண்ணுவேன். அந்த படத்துக்கு என்ன தேவையோ, அது என்ன கேட்குதோ, எங்க சைலண்ட் கேட்குதோ அது தெரிஞ்சாலே போதும் சார். பின்னணி இசை பண்றதுக்கு மியூசிக் பண்றதே முக்கியம் இல்லை. எங்க ரெஸ்ட் விடணும்னு தெரிஞ்சாலே நல்ல மியூசிக் டேரக்டர் தான் இருக்க முடியும். அதுதான் மியூசிக்கை பொறுத்தளவுல நான் தெரிஞ்சுக்கிட்டது. அதுதான் ராஜா சார்ட்ட அவ்வளவு சூப்பரா இருக்கு. எங்க ரெஸ்ட் விடணுமோ அங்க விடுவாரு. அதனாலதான் ரீ ரெக்கார்டிங் அவ்வளவு சூப்பரா இருக்கும் காதுக்கு. இப்ப கேட்கணும் அவங்க இரிட்டேட்டிங் வருது இல்ல. இப்ப பாக்குற படமெல்லாம் தியேட்டரை விட்டு ஆடியன்ஸை விரட்டுற மாதிரியே இருக்கு. அதுல கொஞ்சம் இந்த யூத் பசங்க மட்டும் சவுண்டோட இருக்கிறதுனால அது மியூசிக் தான் நினைச்சுக்கிறாங்க. சத்தம் வேற, மிசை வேற. இப்ப சத்தம் தான் அதிகமா இருக்கு. சத்தம்ங்கிறது ஹாய்னு நம்ம கத்துறோம்னு வச்சுங்க, அதை நீங்க நம்ம மியூசிக் நினைச்சிட முடியாது. மியூசிக்ங்கிறது வேற. நம்மளை அந்த கேரக்டரோட ஒன்றை வைக்கணும். நீங்க லவ் பண்றீங்கன்னா நான் லவ் பண்ணணும். நீங்க வந்து கவலைப்படுறீங்கன்னா நான் கவலைப்படணும். நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா நான் சந்தோஷப்படணும். அந்த பேக் உணர்வை சொல்றது தானே ரீ ரெக்கார்டிங். இன்னைக்கு வர இங்கிலீஷ் படம்லாம் அப்படித்தானே பண்றாங்க. நம்ம ஆளுங்க வெறும் சத்தத்தை விஎஸ்டோனை வச்சு அடியர்னு அடிச்சு ஏத்துறாங்களே. எந்த படமா இருந்தாலும் ஒரு அந்த இதை போட்டுக்கிறாங்க, ஒரு சிந்து சரை பிடிச்சி ஒரு பேஸ் பிடிச்சிடுறாங்க. அப்படியே பயங்கர சத்தமா இருக்கும். நம்ம பசங்களாம் அதில் மிரண்டுறாங்க. மியூசிக் எங்க கொண்டு நிப்பாட்டாரு. மியூசிக்ங்கிறது அது கிடையாது. சிம்பனி தான் மியூசிக். ஒரு உணர்வை பண்றாங்க. அத்தனை பேர் 70 பேர் 80 பேர் சேர்ந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் பண்றாங்க ஒரு உணர்வை. அதுதான் ரீ ரெக்கார்டிங்.
அதை பக்காவா பண்றதுக்கு ராஜா சார் தான் இங்க பண்ணிட்டு இருக்காரு. வேற யாரு பண்ணாலும் அந்த நேரத்துல நீங்க ஓக்க ஆகும்பீங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சு தூக்கி போட்டீங்க சவுண்ட் எல்லாம். அது கதையோட ஒட்டினா மட்டும் தான் நிக்க போகுது. வைரமுத்து சார் இப்போ சமீபத்தில் பேசக்குள்ள ஒரு வேர்டு ஒன்று சொன்னாரு. ஏதோ ஒரு இன்டர்வியூ பார்த்தோம், அதில் சொல்லியிருந்தார் வைரமுத்து சார். இந்த ஒரு ஒரு மழைக்காலம் வரக்குள்ள வந்து இந்த தண்ணி வந்து குப்பை சத்தை நுரைக்கீரை எல்லாத்தையும் அள்ளிட்டு வரும். அள்ளி வந்து புயல் அடிச்சு ஓஞ்சி அதெல்லாம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் தோண்டி நல்ல சுத்தமான தண்ணீர் அங்கே எடுத்து பருகலாம். அந்த மாதிரி தான் நல்ல பாட்டெல்லாம் சுத்தமான தண்ணி போய் ஸ்டேயிங் ஆகுதுல, அந்த மாதிரி ஆயிடும். இந்த குப்பை குளமெல்லாம் அதெல்லாம் காஞ்சி அதோட ஓடி போயிடும். அந்த மாதிரி தான் இசை. நல்ல வரிகள் நல்ல டியூனு எப்போ வேணாலும் 20 வருஷம் கழிச்சு கூட நிற்கும், 30 வருஷம் கழிச்சு கூட நிற்கும். இப்போ எவ்வளோ பாட்டு எம்எஸ் பாட்டு இன்ன வரைக்கும் நின்றுட்டு இருக்கு தெரியல உங்களுக்கு? எவ்வளோ பாட்டு கேட்குறோம். இப்போ ராஜா சார் சாங் எவ்வளோ சாங் திரும்புகிற இடமா ராஜா சார் சாங் தான். எத்தனை மியூசிக் டேரக்டர் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க உங்க டியூன் நல்லா இருந்தால் தான் சார் எப்பொழுதுமே நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். மார்க்கெட்டிங் முக்கியமே கிடையாது. மக்களோட மனசுலையும் மக்களோட வாழ்விலையும் அது போய் பதியணும். எதுக்கு பரணி சாங் நான் இப்போ வந்து பெரிய ஆர்டிஸ்டுக்கு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டுக்கு நான் பண்ணலை. பண்ணினது மிஞ்சி போனால் சார்லி சாப்ளின், அதை விட்டா பாருங்க இது சுந்தரா டிராவல்ஸு. இப்படி வந்து நான் பண்ண இதெல்லாம் வந்து இப்போ யாருக்கோ சூப்பர் ஸ்டாருக்கோ இல்லை கமல் ஸ்டாருக்கோ நான் பண்ணலை. ஏன்னா பெரிய பெரிய ஸ்டாராக இருக்கவங்களுக்கு நான் பண்ணலை. அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். அதுவே நான் ட்ரை பண்ணி எப்படியா ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்னு பண்றேன். எனக்கு இப்போ அதான் சொல்றேன். இப்போ நான் வளர்ந்த விஜயே எனக்கு கிடைச்சிருந்தா நான் வேற மாதிரி ஹிட் ஆகிருப்பேன். அதெல்லாம் அமையலை. சரி, இப்போ மீண்டும் படம் எடுக்கிறேன், கண்டிப்பா ஜெயிப்பேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி ஃபுல் ஆல்பமே ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டீங்களே சார், அது எதனால நினைக்கிறீங்க? காணாம போறது நான் மட்டும் கிடையாது, நான் மட்டும் காரணம் சொல்ல முடியாது. அதான் எப்படின்னாக்காமா, இந்த படம் பண்ற இது எப்படின்னாக்கா, இது வந்து ஒரு பிசினஸ் உலகம் தான். என்னதான் சொன்னாலும் இது ஒரு பிசினஸ் உலகம் தான். நமக்கு ஒரு மார்க்கெட் இருந்துகிட்டே இருந்தால் தான் நம்மள அந்த சினிமா கண்டுக்கும். நம்ம இப்போ நான் இடையில வந்து எனக்கு ஒரு ஜாண்டிஸ் வந்து இடையில நான் எல்லா இன்டர்வியூலும் நான் சொல்லியிருக்கேன். ஜாண்டிஸ் முடியெல்லாம் கொட்டி போச்சு. இடையில எங்க அப்பா வேற தவறிட்டாரு. இப்படி சில விஷயங்கள்னால எனக்கு அந்த மியூசிக் விட்டுட்டேன். ஒரு கொஞ்ச நாள் நானே விட்டுட்டேன், அதை கம்போஸ் பண்றதெல்லாம் விட்டுட்டேன். அதுக்கு அப்புறம் தான் இப்போ திருப்பி பண்றேன். இது காணாம போயிட்டுன்னு சொல்ல முடியாது. எனக்கா அந்த இயற்கை கொடுத்த திருப்பி ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கு டியூன் பண்ணதுக்கு நேரம் அதெல்லாம் கொடுத்த மாதிரி நான் இப்போ நினைச்சுக்கிறேன். அப்படிதான் திருப்பி வர்றேன். திருப்பி ஒரு 10-15 படம் சூப்பர் ஹிட் கொடுத்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சினிமா பொறுத்தவரை என்ன இருக்கு, ஒரு பிறகு பிறந்துட்டோம், நம்ம கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு கொட்டி தீத்துட்டு போவோம், மக்கள் இருக்க வரைக்கும் கேட்கட்டும். அது 10 பாட்டு பரணி பாட்டு காலம் அழியாமனாலே பெரிய விஷயம் தானே. வெறும் 10 பாட்டு, நமக்கு ஒரு 30-40 பாட்டு இருக்குன்னு வச்சுங்க, 10 பாட்டு காலம் கடந்து நின்னாலே பெரிய விஷயம், பெரிய மியூசிக் டேரக்டர் தான். அது நடந்துருச்சு நமக்கு. இப்ப என்னன்னா திருப்பி ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டியூன்ஸ் எல்லாம் இருக்கு, அது மக்களுக்கு கொடுக்கணும், விருந்து கொடுக்கணும்னு இருக்கேன். கண்டிப்பா அது கூடிய சீக்கிரம் வந்து இப்ப இந்த வசூல் மன்னனே வந்து எப்படியும் பார்த்து பரவாயில்லன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா இதை பார்த்தா அவங்க ப்ரொடியூசர் டேரக்டர் கூட கோச்சிக்கலாம். ஏன்னா இன்னைய காலகட்டத்துல பரவாயில்ல சொன்னால தானே வெற்றி. ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லிட்டா பெரிய வெற்றி. அப்படி இன்னைய சினிமா இருக்கு. அன்னைய காலகட்டம் நாங்கள் வந்த காலகட்டம்லாம் அப்படி கிடையாது. 100 நாள் ஓடும். பெரிய 100 நாள், சார்லி சாப்ளின் 100 நாள், பார்வையிட்டு போய் திருச்சியில் 125 நாள், இங்க வந்து 50-60 நாள் போனது. இப்படி பண்ண படங்கள்லாம் அப்பெல்லாம் 100 days அந்த மாதிரி ஒண்ணுச்சு. இன்னைய காலகட்டம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை சக்சஸ் அப்படின்னுறாங்க. இந்த 3 நாள்ல என்ன வசூல் வந்துச்சுன்னு நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி சக்சஸ் மீட்டு கொண்டாடுறாங்க. இன்னைய காலகட்டம் சினிமா மாறி போச்சு. நிறைய தியேட்டர்ல போடுறாங்கிறாங்க, அது எவ்வளவு வசூல் வருது என்ன நமக்கு தெரியாது. அதுலதான் நம்மளும் மீண்டும் போயிட்டு இருக்கோம். நல்லபடியா அந்த படம் வந்து இப்ப எனக்கு அந்த வசூல் மன்னன் ரிலீஸ் ஆகி ஒரு அவங்க சொல்ற மாதிரி ஒரு 3 நாள் 4 நாள் நல்லா பிடிச்சனாவே ஹிட்னு சொல்லிடுறாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார், இப்போ இருக்கிற சமீபத்திய படங்கள்லாம் பாக்குறீங்களா? எல்லா படம் பார்ப்பேன். எல்லா படமும் இப்ப இன்னைக்கு கரண்ட்ல என்ன மியூசிக் இன்னைக்கு புதுசா டோன் கண்டுபிடிக்கிறாங்களோ அதை வாங்கி கொண்டு வந்துருவாங்க என் சிஸ்டத்துக்கு. இன்னைக்கு என்ன கரண்டோ அதுலதான் நான் இருக்கேன். எல்லா படமும் பார்ப்பேன். லவர் வந்து பார்த்தேன். எல்லா படம் ஓடுறது, ஏன் ஓடுது, எப்படி பண்றாங்க இன்னைய காலகட்டம். என் பசங்க இருக்காங்கல்ல, என் பசங்களுக்கு தெரியும். அப்பா தான் பயங்கர அட்வான்டேஜா இருக்காரு, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாரு அப்படின்னு. நான் வந்து எப்பொழுதுமே அந்த எனக்கு ஒரு 20 வயசு இருந்துச்சு பாருங்களேன், அதுக்குள்ளேயே தான் இருக்கேன். எனக்கு தான் தாடி நடிச்சிருக்கு ஒழிஞ்சு என் மனசுக்கோ என் மூளைக்கோ அது நடக்கவே இல்லை. அது அன்னைக்கு எப்படி பார்வையிட்டு போய் பண்ணக்குள்ள இருந்த மூளை எப்படி இருக்கோ, அந்த வெறி எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கேன். கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆர்டிஸ்ட், என்ன மியூசிக்கை வேற அடுத்த கட்டத்தை கொண்டு போயிடுவேன். அதுக்கு இன்னும் என்கிட்ட யாரும் சிக்கலை. யாராவது சிக்கினாங்கன்னா அதை கொண்டு போயிடுவேன். அது காலம் தான் அதை வந்து நிர்ணயம் பண்ணும். எந்த மாதிரி ஜானர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணுவீங்க சார்? இல்லை, எனக்கு ஒரு ஜானர்னே சொல்ல முடியாது.
இப்போ வந்து ஒரு கிளாசிக்கல் பண்ணா கிளாசிக்கல் பண்ணுவேன். இப்போ ராஜா சார்ட்ட போய் நீங்க ஒரு சேனல் எப்படி சொல்ல முடியும்? நீங்க படமா நீங்க என்ன பண்ணாலும் நீங்க ஃபுல்ஃபில்லா பண்ணீங்க, நான் அதை ஃபுல்ஃபில்லா பண்ணிடுவேன். அவ்வளவுதான். நீங்க என்ன சேனல் வேணாலும் இருக்கட்டும், எல்லாம் மனித உணர்வு தானே. மனிதர்கள் நம்ம எல்லாம் பார்த்து பழகின விஷயம் தானே. எதுவுமே தெரியாத ஒரு விஷயத்த நீ கொண்டு வந்து இறக்க போறது இல்லை. எங்கேயோ ஒரு மூலையில நடக்கிற சம்பவத்தையோ ஒரு நிகழ்வையோ தான் படம் பண்றோம். அது போலதான் வந்து நம்ம அதை கரெக்டா வந்து ஃபுல்ஃபில்லா பண்ணணும். ஒரு கதை எடுத்துக்கணும், அதை ஃபுல்ஃபில்லா பண்ணணும். அதை நான் சொல்லுவேன். அது சில பேருக்கு வந்து அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, நான் அதை சொல்லுவேன். இது ஃபுல்ஃபில்லா பண்ண வேண்டியது இருக்குங்க. இதுல ஃபுல்ஃபில் இல்லைன்னா ஆடியன்ஸ் உட்கார மாட்டான். நம்மளே ஒரு பாட்டு பண்ணக்குள்ள நமக்கே போர் அடிக்கணும், அப்புறம் ஆடியன்ஸ் எப்படி கேட்குவான்? நமக்கு அது பிடிச்சி நம்மளை எடுத்துட்டு போனா தானே ஆடியன்ஸும் கேட்பான். அப்படிங்கிறது நானும் ஒரு ஆடியன்ஸாவே தான் இருக்கேன். மியூசிக் டேரக்டரா கூட ஒரு ஆடியன்ஸாவே தான் இருக்கேன். சார் லேட்டஸ்ட்டாக காந்தாரா பார்த்தீங்களா? காந்தாரா நான் பார்க்கல. காந்தாரா பார்க்கலன்னா காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அது அதே மாதிரி எண்டு சில விஷயங்கள் அதான். இப்போ இந்த ட்ரைலர் பார்த்தேன்ல, பட் அந்த படம் தான் நல்லா போயிட்டு இருக்குனாங்க, எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னாங்க. பட் இது சினிமாவுக்கு ஒன்றும் லாங்குவேஜ் அது இதெல்லாம் கிடையாது. நல்லா இருந்துச்சுன்னா எந்த லாங்குவேஜ் எல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா செல்லு வந்துருச்சு. உலகத்துல எந்த மொழியில மராட்டி மூவி இருந்தாலும் நம்ம தட்டி பார்க்க போறோம். எந்த சாங்கு பெரிய வந்து தாக்கத்தை உண்டு பண்ணுது, அது என்ன அதை பண்ணியிருக்காங்கன்னு சாங் கேட்குறோம். இப்போ நான் ஆலன் வாக்கர் கேட்குறேன், அப்புறம் இவரு நிறைய பேர் பண்ற ஈத் சேரன் கேட்குறேன். வேர்ல்டு அளவில் இன்னைக்கு யார் பெரிய ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி என்ன ஆல்பம்லாம் பண்ணாங்க, எல்லா மியூசிக்கும் கேட்குறேன். சிம்பனி கேட்குறேன். இசையோட எத்தனை பரிமாணங்கள் இருக்கு அத்தனையும் கேட்குறேன். இன்னைக்கு என்ன வச்சு ஹிட் பண்றாங்க அதையும் பார்க்குறேன். எல்லாமே நமக்கும் அதை பத்து இப்போ நான் டே பை டே படிச்சுட்டே தானே இருக்கும். மியூசிக்ங்கிறது டெய்லி படிச்சுட்டு தானே இருக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும், அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும்.